செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்போர் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். விநாயக சதுர்த்தி வாரமாக இருப்பதால் அடுத்து அவர் விநாயகர் மேல் பாடிய உம்பர் தரு என்று தொடங்குகின்ற 8 வரி பாடலை கேட்டு மகிழ்வோம். சந்தம். தந்த தன 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 தான தந்த தன தான தன தன தான உம்பர் தரு தேனும் மண்ணி கசிவாகி ஒன்கடலில் தேன மூதத்துணர் ஊறி இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர் காதர உற்றருள்வாயே. உம்பர் தரு தேனும் மண்ணி கசிவாகி ஒன்கடலில் தேன மூதத்துணர் ஊறி இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர் காதர உற்றருள்வாயே. தம்பி தனக்காக வனத்தனை போனே தந்தை வளத்தால் அருள் கை கண்ணியோனே. தம்பி தனக்காக வண்ணத்தனை போனே தந்தை வளத்தால் அருள் கை கண்ணியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானை மூக பெருமாளே என்ற நுயிர் காதர உற்றருள்வாயே. அழகான பாடல். இதை தொகைராவ் போல பாடுபவர்களும் இருக்கிறார்கள். உம்பர் தரு தேனும் மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுதத்துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனை போனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானை முக பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். உம்பர் தரு தேனும் மணி கசிவாகி. விண்ணவர் உலகில் உள்ள உம்பர் தரு என்றால் விண்ணவர்களுடைய தரு மரம், அது கற்பக மரம். தேனுமணி காமதேனு சிந்தாமணி. தேனு என்பதில் முதல் காமதேனு சிந்தாமணி. கசிவாகி இவைகளைப் போல ஈதற்கு கொடுப்பதற்கு என் உள்ளம் நெகிழ்ந்து ஒன்கடலில் தேனமுதத் உணர்வூரி ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சிகள் என் உள்ளத்தில் ஊறி இன்பரசத்தே பருகி பலகாலும் என்ற நுயிர் காதரவுற்றருள்வாயே. இன்பச் சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறை எனக்கு என் உயிரின் மீது ஆதரவை வைத்து அருள்வாயாக முருகா.
தம்பிதனக்காக மனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, தம்பி முருகனின் பொருட்டாக திணைப்புணத்திற்கு வந்து அடைவோனே. அங்கு யானையாக வந்தார் விநாயகர். தந்தை சிவனை வலம் செய்ததால் கையிலே அருளப்பெற்ற பழத்தை உடையவனே. இந்த ஒரு பழத்தை கொண்டு வந்தார் நாரதர். அதை சிவனிடம் கொடுத்து, இது உங்கள் பையனுக்கு கொடுக்கலாம், ஆனால் முழு பழமும் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் என்றால் இருவர் இருக்கிறார்கள், பழத்தை பிக்காமல் எப்படி கொடுப்பது? அதற்கு ஒரு போட்டி மாறி வைத்து, யார் முதலில் உலகை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு அந்த பழம் என்றார்கள். ஒத்துக்கொண்டார். முருகனுக்கு மயில் வந்தது. சிவனை வலம் வரும் அளவில் நொடியில் வரு சித்திரக்கலாப மயிலாம் என்று மயிலின் மீது ஏறி அவர் வலம் வர, பூமாதேவி தாய் அந்த குழந்தையை பார்த்தே அவளும் சுத்த ஆரம்பித்து, அப்படியே உலகம் சுத்த ஆரம்பித்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். அப்படி விநாயகர் தாய் தந்தை சிவனையும் பார்வதியையும் வணங்கி வலம் வந்து, அம்மையப்பன் தான் உலகம் என்றும் உலகமே அம்மையப்பன் என்றும், அவர் அம்மையப்பனிடம் உலகத்தை கண்டார் விநாயகர், உலகத்திலே அம்மையப்பரை கண்டார் முருகன். ஆகவே இருவரும் ஒரே பொருளைத்தான் கண்டார்கள். ஆகையால் இவர் வருவதற்குள் அவர் தாய் தந்தையரை வணங்கியதால் அந்த பழத்தை பெற்றுவிட்டார். இந்த கதையைத்தான் இதிலே கூறுகிறார். கையிலே அருள் பெற்ற பழத்தை உடையவனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே, அன்பர்களுக்கு வேண்டிய நிலை பொருளோனே, நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே, ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமாளே, விநாயகரே என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். உம்பர்தரு தேனும் மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர் கதரவுற்றருள்வாயே, தம்பி தனக்காக வண்ணத்தனைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கண்ணியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே, ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே, எந்த நுயிர் காதரவுற்றருள்வாயே, ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.